வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVS டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டைமென்ஷனல் அரேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து ஒரு சைஸ் மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். 2 டைமென்ஷனல் அரேயில் வந்துட்டு ரோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணும்போது மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுற அந்த சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோவும். ஸோ ரோ அப்படிங்கும்போது ஸோ இந்த பிக்சர் இருக்குல்ல, இதில் டாப் டு பாட்டமில் வர்றது எனக்கு வந்து ரோவுடைய வேல்யூஸ் ஆகும். அதே இதில் ஹரிசாண்டலில் எனக்கு வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டில் போகிறது வந்து காலம் வேல்யூஸாகவும் எடுத்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் 3 டைமென்ஷனல் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிக்சர்ஸ் இதில் இன்டீஜரில் ஏ ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன் 3 டைமென்ஷனல் அரேவில். இப்போ இதில் டிக்ளரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து 3 ரோஸ் ப்ளஸ் 3 காலம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மெமரி எனக்கு வந்து இந்த மாடலில் எனக்கு வந்து அலாட் பண்ணி வச்சுக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோ அப்படிங்கும்போது ஐ வந்து 0, ஐ வந்து 1, இங்கே I2, இங்கே வந்து ஜே வந்து 0, J1, J2. அப்போ இந்த ஐ ஜே ரெண்டுமே ப்ளேஸ் பண்ணுறது சந்திக்கிற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 0,0. அப்போ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட் நம்பர் ஸ்டோர் ஆகிறது இந்த 0,0 அப்படிங்கிறத பொசிஷனில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதே ரோவ்லேயே ஜே வந்து 1 அடுத்த காலம்ஸ் அப்படிங்கும்போது, இதே 0 ரோவ்லேயே 2 அப்படிங்கிறது அடுத்த காலம், ஜே வந்து 2, அதே போல் 1 2, இதே போல் 2 2 வரைக்கும் எனக்கு வந்து பொசிஷன்ஸ் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி யூசர்லேருந்து டேட்டாவை வாங்கி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், எப்படி பிரிண்ட் பண்ணுறேன், எப்படி கால்குலேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ப்ரோக்ராம் டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டில் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபார் லூப் நம்ம வந்து எழுதியிருக்கோம். 1 டைமென்ஷனல் அரேவுக்கு, அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் அரேவுக்கு ஒரு ஃபார் லூப் மட்டும் நம்ம வந்து எழுதி கண்டினியூவாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி யூசர்லேருந்து வேல்யூ நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். அதே 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா நம்ம வந்து 2 ஃபார் லூப் நமக்கு வந்து வேணும். ஒரு ஃபார் லூப் வந்து ரோவோடைய வேல்யூ ஐ அப்படின்றது வந்து ரோவோடைய வேல்யூ யூசர்லேருந்து ரோவோடைய வேல்யூக்காகவும், ஜே அப்படிங்கிறது வந்துட்டு காலமுடைய வேல்யூஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும், யூசர்லேருந்து ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரோ காலம் 2 பொசிஷன் 2 வேல்யூ நமக்கு வந்து பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அந்த பொசிஷனில். அதுக்காக 2 ஃபார் லூப் ஐ ஜே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபார் லூப் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் நான் நியூவாக என்ட்ராகும் போது ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் 3, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதியிருக்கேன். ஐ வந்து 0 இன்ஸ்டலேஷன் நான் வந்து பண்ணிவிட்டு ஐ லெஸ் தென் 3 கொடுத்துருக்கேன். ஐயோட வந்து 0 லெஸ் தென் 3 அப்படிங்கும்போது கண்டிஷன் எனக்கு வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா நேராக இந்த லூப்பில் வந்து என்ட்ராகும். சரிங்களா? என்ட்ராகும்போது இந்த ஐ லூப்போடைய ட்ரூ பார்ட் ஓப்பன் ப்ளேஸ்லேருந்து க்ளோஸ் ப்ளேஸ் வரைக்கும் எனக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த ஃபார் லூப் வந்து 3 டைம்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட்டட் ஆகும். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நான் வந்து எழுதியிருக்கேன். இதுக்குள்ளே எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் உள்ள என்ட்ராகும்போது ஜே வந்து 0, ஜே லெஸ் தென் 3, ஜே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே 0 இன்ஸ்டலேஷன், ஜே லெஸ் தென் 3 கண்டிஷன் வந்து செக் பண்ணியிருக்கேன். 0 லெஸ் தென் 3 கண்டிஷன் 3, ஓகேங்களா? 0 லெஸ் தென் 3 அப்படிங்கும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும் எனக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஐ லூப் வந்து 3 டைம்ஸ், ஜே லூப் வந்து 3 டைம்ஸ். அப்போ 3 × 3 மொத்தம் வந்துட்டு 9 டைம்ஸ் இந்த லூப் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லூப்புக்குள்ளே எழுதியிருக்கிற ஒரே பார்ட் வந்து ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது. இந்த ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் 9 டைம்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகும். 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்போது அந்தந்த பொசிஷனில் அந்த 9 வேல்யூஸை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும். எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஐ வந்து 0, ஜேவும் 0 அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து ஜேவுடைய கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஜேவுடைய கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது ட்ரூ ஆகும். 0 லெஸ் தென் 3 அப்படிங்கிற அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த ஜே லூப்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். இந்த ஜே உடைய ட்ரூ பார்ட் ஓப்பன் ப்ளேஸ்லேருந்து க்ளோஸ் ப்ளேஸ் வரைக்கும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸ்கேன்எஃபில் %d AFIJ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஐயோடைய வேல்யூ வந்து 0, ஜேயோடைய வேல்யூ 0 அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஐ வந்து 0, ஜே 0, இந்த பொசிஷனுக்கு 2 அப்படிங்கிற அந்த வேல்யூ நான் வந்துட்டு யூசர்ட்டேருந்து வாங்குகிறேன். இந்த 2 அப்படிங்கிறத எந்த பொசிஷனில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஐ வந்து 0, ஜே 0 அப்படிங்கும்போது இந்த பொசிஷனில் அந்த 2 அப்படிங்கிறத வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு அடுத்தது க்ளோஸ் ப்ளேஸ். ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூசர்லேருந்து வேல்யூ கெட் பண்ணிட்டேன்னா க்ளோஸ் ப்ளேஸ் அடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த க்ளோஸ் ப்ளேஸை பார்த்துச்சுன்னா கண்ட்ரோல் நேராக எங்கே போகும்னா அகைன் ஃபார் லூப்க்கு வந்துடும். ஃபார் லூப்பில் வந்து கண்டிஷன்ஸ் தான் வந்து செக் பண்ணோம். லாஸ்ட் டைம் வந்து ஜே வந்து 0 இருந்துச்சு, இப்போ வந்து
ஜே ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதியிருக்கிறதுனால 0 அப்படிங்கிறது 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ 1 less than 3 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூ. அகெயின் லூப்பில் வந்து என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது ஸ்கேன்எஃப் வந்து யூசர்லேருந்து இன்னொரு செகண்ட் வேல்யூ வந்து கெட் பண்ணும். செகண்ட் வேல்யூ கெட் பண்ணும்போது ஐயோடைய வேல்யூ வந்து அதே 0ன்னு தான் இருக்கும். ஜேயோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ செகண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா I0 ஜே வந்து 1. அப்போ இந்த பொசிஷனில் அந்த 3 அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்தது க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்ததும் நேராக கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஜே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால ஜேயோடைய வேல்யூ 1லேருந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது லூப்புக்குள்ளே வரும். தேர்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா I வந்து 0 ஜே வந்து 2 அப்படிங்கிற பொசிஷனுக்கு யூசர்லேருந்து வேல்யூ கெட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூவை வந்துட்டு I0 J2 இந்த பொசிஷனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு அடுத்தது ஜே வந்து நேராக கண்ட்ரோல் வந்து கண்டிஷனுக்கு வந்துடும். ஜே வந்து 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 3 கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா நேராக எனக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இங்கே அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதோடைய க்ளோஸ் ப்ரைஸ்னால் ஐ லூப்போடைய க்ளோஸ் ப்ரைஸு. ஐ லூப்போடைய க்ளோஸ் ப்ரைஸ் அப்படிங்கும்போது நேராக கண்ட்ரோல் நேராக ஐ லூப்க்கு வரும். இங்கே கண்டிஷன் வந்து அகைன் வந்து செக் பண்ணோம். லாஸ்ட் டைம் ஐயோடைய வேல்யூ வந்துட்டு 0ன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ ஐயோடைய வேல்யூ வந்து I ப்ளஸ் ப்ளஸ்னா ஐயோடைய வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோடைய வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அகைன் லூப்பில் வந்து என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது ஜே ஃபார் லூப்பில் வந்து நியூவாக என்டர் ஆகும். ஜே லூப்பில் நியூவாக என்டர் ஆகிறதுனால ஜே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி அகைன் இன்சுலேஷன் பண்ணும். லாஸ்ட் டைம்லாம் 0ன்னு இன்சுலேஷன் ஆகாது. இந்த கண்ட்ரோல் நேராக கண்டிஷனுக்கு தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த ஐ லூப்லேருந்து நியூவாக என்டர் ஆகும்போது ஜே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இன்சுலேஷன் பண்ணும். அதாவது I0ன்னு இருந்தப்போ ஜே வந்துட்டு 0 1 2ன்னு 3 டைம் எக்ஸிக்யூட் ஆனது போல் ஐ வந்து 1ன்னு இருக்கும்போது ஜே வந்து 0 1 2ன்னு சொல்லி 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அப்போ ஃபோர்த் ஐட்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ வந்து 1 ஜே வந்து 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். அப்போ இந்த பொசிஷன் அப்படிங்கும்போது ஐ வந்து 1 ஜே 0. ஸோ அப்போ இந்த 1 அப்படிங்கிறத இந்த பொசிஷனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அடுத்தது நேராக ஜே வந்து 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு யூசர் வேல்யூ வாங்கும்போது I1 J1. அப்போ 1 அப்படிங்கும்போது இந்த பொசிஷனில் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்தது ஜே 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ன்றதை யூசர்லேருந்து வாங்கும்போது I வந்து 1 J2. அப்போ 1 2 இந்த பொசிஷனில் இதோடைய வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா I வந்துட்டு 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபால்ஸ் நேராக அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். I அடுத்தது 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து 0ன்னு இன்சுலேஷன் ஆகும். அப்போ செவன்த் ஐட்ரேஷனில் வந்து I வந்து 2 ஜே வந்துட்டு 0. அப்போ இதில் வந்து யூசர் 3 நான் வந்து கொடுத்தேன்னா I2 J 0. ஸோ இந்த பொசிஷனில் 3ன்றதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அகெயின் ஜே வந்துட்டு 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்துட்டு I வந்து 2 ஜே வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ I2 ஜே வந்து 1ன்ற பொசிஷனில் அடுத்த வேல்யூஸ் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த் ஐட்ரேஷன் அப்படிங்கும்போது I வந்து 2 ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. ஸோ இதுக்கு 3 நான் வந்து கொடுத்தேன்னா இந்த பொசிஷனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இதே ஐட்ரேஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அடுத்தது வந்துட்டு நேராக கண்ட்ரோல் ஐக்கு வந்துடும். I வந்து 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 3 கண்டிஷன் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நேராக ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது அதில் என்ன எழுதியிருக்குமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஸ்கேன்எஃப் நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸ்கேன்எஃப் எழுதியிருக்கும்போது 3 × 3 9 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு வந்துட்டு ப்ராசஸ் ஆகும்போது யூசர்லேருந்து நான் வேல்யூவை கெட் பண்ணி அந்தந்த பொசிஷனில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதே இந்த இடத்துல ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக நான் வந்து பிரிண்ட்எஃப் நான் வந்து எழுதியிருந்தேன் அப்படின்னா ஸோ பிரிண்ட்எஃப்க்கு நமக்கு வந்து ஆம்பர்சன் வந்து வராது. பிரிண்ட்எஃப் நான் வந்து எழுதியிருந்தேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் 9 டைம்ஸ் அப்படியே எனக்கு வந்து நடக்கும். யூசர்லேருந்து வேல்யூ வாங்கினதுக்கு பிறகு யூசர்லேருந்து வேல்யூ வாங்குறதுக்கு பதிலாக இந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கிற இந்த வேல்யூஸை எனக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சேம் அந்த இடத்துல பிரிண்ட்எஃப்க்கு பதிலாக நம்ம வந்து கேல்குலேஷனுமே நம்ம வந்து எழுதலாம். C(ij) = A(f(ij) + B(ij) நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா சேம் இதே ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு ஐட்ரேஷன் டைம்லேயும் இந்த லூப் டைம்லேயும் A பொசிஷனில் இருக்கிறதையும் B பொசிஷனில் இருக்கிறதையும் ஆட் பண்ணி C பொசிஷனில் வந்து அசைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸ் அதாவது 3 × 3ன்னு சொல்லிட்டு A மேட்ரிக்ஸ்க்கு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்துட்டு B மேட்ரிக்ஸ் அடுத்து வந்து C மேட்ரிக்ஸ் லூப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக IJ அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
enter the A மேட்ரிக்ஸ் நான் வந்து கொடுத்துட்டு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி A மேட்ரிக்ஸ் யூசிட்டேருந்து நான் வந்து வாங்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது B மேட்ரிக்ஸ் நான் யூசிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது தப்பு இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் வந்து எழுதணும். இது வரைக்கும் தப்பு இல்லாமல் ரன் ஆகுதா அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து A மேட்ரிக்ஸுக்கான வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் இன்புட் நம்ம வந்து கொடுக்கும்போது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நார்மலாக ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும். அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 9 வேல்யூஸ் என்கிட்ட வந்து வாங்கிருச்சு. ஓகேங்களா? இப்போ மிஸ்டேக் இல்லாமல் 9 வேல்யூஸ் என்கிட்ட வாங்கிருச்சு. இதில் மிஸ்டேக் இல்லை. இதே போல் B மேட்ரிக்ஸ் நான் வந்து யூசிட்டேருந்து வேல்யூ வாங்கினா அகைன் நம்ம இது போல் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு A மேட்ரிக்ஸ் பதிலாக B அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மாற்றிட்டோம் அப்படின்னா ஸோ 2 வேல்யூஸ் A B 2 மேட்ரிக்ஸுமே யூசர்ட்டேருந்து நம்ம வந்து வாங்கிடுவோம். அதுக்கு அடுத்தது கேல்குலேஷன் நம்ம வந்து பண்ணணும். கேல்குலேஷன் அப்படிங்கும்போது அகைன் இன்னொரு டைம் காப்பி பண்ணி இது யூசர்ட்டேருந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் printf தேவையில்லை. ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக நம்ம வந்து கேல்குலேஷன் இங்கே வந்து எழுதணும். கேல்குலேஷன் அப்படிங்கும்போது C of ij equal to A of ij plus B of ij எனக்கு வந்து வரணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏவுக்கு பதிலாக B. ப்ரோக்ராம் எழுதும்போது கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோடிங் தான் பார்க்க லென்த்தாக இருக்கும். காப்பி பேஸ்ட் எடிட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இதுக்கு அடுத்தது ரிசல்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ அங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ரிசல்ட் ஆஃப் C மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேன்எஃப் பண்ணுறோம். ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக printf. ஸோ அவுட்புட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து C மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் A மேட்ரிக்ஸ் ரன் பண்ணி பார்த்துட்டோம். யூசர்லேருந்து வேல்யூ நம்ம வந்து கெட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு B மேட்ரிக்ஸ் யூசர்லேருந்து நான் வந்து வாங்குகிறேன். ஸோ அடுத்தது கேல்குலேஷன் நான் வந்து பண்ணுறேன். அவுட்புட் வந்து C மேட்ரிக்ஸில் எனக்கு வந்து AB 2 மேட்ரிக்ஸுமே ஆட் பண்ணி Cயில் எனக்கு வந்து ஆன்சர் இருக்கும். நான் வந்து C மேட்ரிக்ஸ் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்புட் நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் ஸ்பேஸ் செகண்ட் இன்புட் அடுத்து வந்துட்டு ஸ்பேஸ் அதுக்கடுத்து தேர்ட் இன்புட் கொடுத்துட்டு ஒரு ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ரோ அப்படிங்கும்போது என்டர் ப்ரெஸ் பண்ணி நம்ம அடுத்த வேல்யூஸ் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? A மேட்ரிக்ஸ் முடிஞ்சதுக்கு அடுத்தது B மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கான இன்புட் அடுத்த என்டர். ஸோ ரிசல்ட்டு C மேட்ரிக்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ரிசல்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகலை. அதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் பிரிண்ட் பண்ணுறது மாதிரி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கரெக்டாக கேல்குலேஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். A மேட்ரிக்ஸில் 1 B மேட்ரிக்ஸில் வந்துட்டு 4 பொசிஷன் ஆட் பண்ணால் 5. இதில் வந்து 2 இதில் வந்து 3 ஆட் பண்ண அப்படின்னா 5 3 2 வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ அடுத்தது வந்து 5 3 வந்து பார்த்திங்கன்னா 8. அடுத்தது 4 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 7. அடுத்து வந்து 3 3 வந்து பார்த்திங்கன்னா 6. அடுத்தது 2 2 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 4. 3 2 வந்து பார்த்திங்கன்னா 5. அடுத்தது 2 2 வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ கரெக்டாக எனக்கு வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கு. C மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் C வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆர்டரில் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணலை. அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வச்சிடலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆர்டரில் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணால் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஜே லூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோ. அந்த ஒரு ரோ முடிஞ்சு எனக்கு அடுத்த ரோ எனக்கு வந்துட்டு கீழே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே /n நான் வந்து கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அடுத்த லைனில் வந்து பிரிண்ட் பண்ணும்.
ஆட்டோமேட்டிக்காக மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை 2 டைமென்ஷனல் அரே கான்செப்ட். 2 டைமென்ஷனல் அரே கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் கான்செப்ட்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.